வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ராஜேந்திரனை உழுக்கெடுத்தா அயலியோட அம்மா பற்றிய ரகசியம் வெளியே வர மலேசியாவுக்கு விட்டு போயிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவர் இந்தியா வந்திருக்காரு அப்படின்னா இப்போ நம்மளால் விஷயம் வெளியே வந்துடும் தான் நம்ம அயலியை பார்த்து பயப்பட்டு ஒளியிறாரு. அவரை பிடிச்சி இழுத்து உண்மையை கக்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கலரங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அர்ச்சனாவை இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தின அந்த வர்மாவை விடக்கூடாது, வர்மாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அகிலாண்ட வர்மாவுக்கு கால் பண்ணி, நீ என்ன நினச்சிட்ட, அர்ச்சனாவை பற்றி நீ தப்பாக போடுவியா, நீ யாரை வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் நான் அர்ச்சனாவோட ஃப்ரெண்டு அகிலாண்டம் அப்படின்னு சொல்லினார. என்ன இந்த அகிலாண்டம் இப்போது நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு அந்த இடத்துல பயப்பட தொடங்கிட்டாங்க. நம்ம அகிலாண்டம் வர்மாவை ஒரு கட்டத்தில் பிடிச்சி அர்ச்சனாவை பற்றி எப்படி நீ இல்லாத பொல்லாததெல்லாம் நியூஸாக போடுவ, நீ தானடா காரணம் அப்படின்னு பிடிச்சி அடிக்க தொடங்கிட்டாங்க. எனக்கே இந்த அகிலாண்டம் கையா மேலே கையை வச்சுட்டாளா அப்படின்னு விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க நம்ம வர்மா. ஒரு கட்டத்தில் ராஜேந்திரன் பிடிச்சி தொலியை உரிச்சி உண்மையெல்லாம் வர வைக்காங்க நம்ம அர்ச்சனாவின் ரகசியத்தை. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனு பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம அர்ச்சனாவை பற்றி யார் இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்குது. அவள் எவ்வளோ நாட்டுக்கு நல்லா பண்ணியிருக்கா, அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் இப்படி செய்யக்கூடிய ஆளை யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அகிலாண்ட களம் இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அர்ச்சனாவை பற்றி இத்தனை வருஷம் வெளிவராத விஷயங்கள் எல்லாம் போட்டு விட்டது யார்? நமக்கு தானே அர்ச்சனா எதிரியாக இருந்தால், அதுக்கு பிறகு யாருக்கு எதிரியாக இது மாறி இருக்கா, இப்படியெல்லாம் வெளியே வர்றதுக்கு என்ன காரணம், நம்மளுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு வர்மா இவ்வளோ நாளைக்கு பிறகு இந்த விஷயம் வெளியே வரும்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜேந்திரன் பயந்து ஒளிகிறத பார்த்தே அயலிக்கும் சிவாக்கும் டவுட் வருது. நம்ம அம்மா விஷயத்தில் நம்ம அம்மா கிட்ட டிரைவராக இருந்த அந்த ராஜேந்திரன் அவர் ஏன் என்ன கண்டு ஒளியணும், அதுவும் அர்ச்சனானா எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு எதுக்காக போய் சொல்லணும். நான் கூட அவர் கூட அம்மா கூட போகிற நேரம் பேசியிருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட டிரைவராக இருந்துக்கிட்டு இந்த ஆள் என்னையும் தெரியாது அம்மாவையும் தெரியாது யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு கையை விரிக்காருன்னா ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவா சொல்லாங்க, ஐரி வேறு வழியே இல்லை, ராஜேந்திரனை பிடிச்சி வெளுத்தெடுத்தா உங்கள் அம்மாவின் ரகசியம் வெளியே வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கும் சிவா அதுதான் தோணுது. வேறு வழி இல்லைன்னா ராஜேந்திர மாமாவை பிடிச்சி தோலை உரிக்க வேண்டியதுதான் அப்படின்னு களம் இறங்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அகிலாண்டம் இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தால் அர்ச்சனாவை பேரை நாளுக்கு நாள் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ராஜேந்திரனை பிடிச்சி தொலியை உரிச்சு ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லுங்க, எதுக்காக நீங்கள் அயலியை கண்டவுடனே பயந்து ஓடுறீங்க, நீங்கள் அவங்க அம்மா அர்ச்சனா கிட்ட வேலை பார்த்துருக்கீங்க, அப்படி இருக்க நேரம் இப்போ நீங்கள் ஓடுறீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாதது அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கு, சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட வேலை பார்த்ததுக்கு விசுவாசமாக இருங்க அப்படின்னு உழுக்கெடுக்க நேரம் தான். ஒரு கட்டத்தில் இந்த பாருமா உங்கள் அம்மா சாகலை, அந்த சாகிறது மாதிரி நம்ப வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க உயிரோடி தான் இருந்தாங்க, அவங்க இறந்து போன எந்த அடையாளமும் கிடைக்கல, ஆனால் செத்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ப வச்சுருக்காங்க. அவங்க கண்டிப்பாக எங்கேயோ ஒரு மூலையில் உயிரோடி தான் இருக்காங்க, ஆனால் அவங்க உயிரோடி இருக்க விஷயத்த சொன்னாலே எனக்கு உயிர் போயிடும், அந்த அளவுக்கு என்னை வெளிநாட்டுக்கு போக வச்சதே இந்த வர்மா தான், அவர் இங்கே இருந்தால் நீ அர்ச்சனாவை பற்றி எதையாவது உனக்கிட்ட இருந்து ரகசியம் வெளியே வந்துடும் அப்படின்னு என்ன அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அகிலாண்டை கரெக்டாக தூக்கிறாங்க. இந்த வர்மா தான் அர்ச்சனாவுக்கு இருக்க ஒரே எதிரி. நம்ம வர்மா நம்ம அகிலாண்ட அதிரடியாக களம் இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க நேராக வர்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, என்னோடய ஃப்ரெண்டு அர்ச்சனாவை பற்றி தப்பாக போட சொன்னதுக்கு நீ யாருடா அப்படின்னு கேட்க நேரம், என்ன என்கிட்டயே லந்து விடுறியா அப்படின்னு நம்ம வர்மா கேட்க, நான் யாருன்னு தெரியல, அர்ச்சனாவோட ஃப்ரெண்டு அகிலாண்டம் அப்படின்னு சொல்ல நேரம், அகிலாண்டமா அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பாரு, நீ அர்ச்சனாவை பற்றி தப்பாக போடுறதை விட்டுரு, எப்படின்னு
எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம அர்ச்சனாவை பற்றி எதுக்காக போட போகிற நம்மளும் அர்ச்சனாவுக்கு எதிரி தான். ஆனால் நடந்து முடிஞ்ச கதையை நோண்டி நோண்டி நம்ம இந்த அர்ச்சனா பேரை கேட்க கூட விரும்பலை. அப்படி இருக்க நேரம் நம்ம எதுக்காக அவளை பற்றி வந்து வெளியே இப்போ நியூஸ் பரப்ப போகிறோம், இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. இது வந்து ராஜேந்திரனை பிடிச்சி உழுக்கெடுத்தா உண்மை வரும் அப்படின்னு வந்து ராஜேந்திரனை பிடிச்சி உழுக்கெடுக்க நேரம் உண்மை வந்து அயலியோட அம்மா சாகலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நியூஸை வந்து கேட்டு, என்னோட அம்மா சாகலைன்னா இப்போ எங்கே இருக்காங்க, யார் பிடியில் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பல கொஸ்டின்கள் மண்டையை போட்டு அயலிக்கே பிக்குது. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறதுக்கு தான் காரணமாக அப்போ அன்னைக்கு வந்து அவங்களுக்காக பூஜை ஏற்பாடு பண்ண நேரம் அவங்க உயிரோடு இருக்கிறனால தான் அந்த பூஜையை நடத்த விடாமல் காற்று வந்து விளக்கெல்லாம் அணைச்சிதா அப்படின்னு வந்து நம்ம அயலிக்கு ஏகப்பட்ட சந்தேகம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மண்டையை பிச்சை சந்தேகத்தோட வந்து நம்ம அவங்க மாமாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அயலி, இந்த பாருங்க மாமா, என்னோட அம்மாவை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து எனக்கு அம்மாவே நினச்சி எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா சாகலியா, உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வேறு வழி இல்லை, நம்ம அயலிக்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த பாருமா அயலி, அம்மா என் பக்கத்தில் தான் சேஃபாக இருக்கா, நான் தான் அவளை இத்தனை வருஷமாக கவனிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் அவளோட உயிருக்கு ஆபத்து, அதனால தான் நான் மறைச்சி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அம்மாவை பார்க்கணும் மாமா, எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் அயலிகிட்ட வந்து உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னா நீ மட்டும் வா, நான் காட்டி தரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவை வந்து பார்க்குறாங்க. அயலி கெட்டி பிடிக்கிறாங்க, பாசமலையை கொட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த வர்மாவை நான் விட போகிறதில்ல. ஆனால் வர்மா இந்த நியூஸை பரப்புனானா டவுட்டு தான். யாரோ வேணும்னே மீடியா ஃபுல்லாக எங்களோட அம்மாவை பற்றி தப்பாக வந்து போட்டிருக்கு. அதே சோசியல் மீடியாவில் எங்கள் அம்மாவை பற்றி வந்து புகழ்ந்து பேசணும், அந்த அளவுக்கு வந்து கொண்டு வரணும். அந்த வர்மாவுக்கு எங்கள் அம்மா கையாலேயே வந்து சாகடிக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் நான் நடத்தணும் அப்படின்னு வந்து எங்கள் அப்பா வேற அம்மாவே நினச்சி கவலையில் அவங்க வேற ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இப்போ எங்கள் அம்மாவை பற்றியே நல்ல நியூஸ் வந்து வர வைக்கணும். எங்கள் அம்மா அந்த காலத்தில் நன்மை தான் செய்திருக்காங்க அப்படின்னு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களம் இறங்குனாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அயலி வந்து அவங்க அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம சிவாகிட்ட, எங்கள் அம்மாவை பார்த்துட்டேன், நான் எப்படி வந்து எங்கள் அம்மாவை வந்து பார்த்து என் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சேனோ அதே மாதிரி சிவா நீனும் வந்து சூரிய நாராயணன் மாமா கண்டிப்பாக க்யூர் ஆவ. உதய பெருமாளுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லி நீ இந்த வீட்டோட மூத்த வாரிசாக ஆகணும், நான் ஒன்று ஆக வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அயலி, ஆமாம் எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து உண்மை தெரியுது, ஆனால் இந்த செல்வநாயகி சித்தி வந்து எங்கள் அப்பாவை எதையோ சொல்லி மிரட்டியிருக்காங்க, எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கவலைப்படாத சிவா, எல்லா திட்டத்தையும் முறியடிச்சு நீ வந்து இந்த வீட்டோட மூத்த வாரிசாக உன்னை வந்து ஆக்குவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி வந்து சந்தோஷப்படுறாங்கங்க நம்ம அயலி சிவா.